அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தி சஞ்சீவ்குமார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது என்ன கதைனா, சனி பிரதோஷம் ஏன் விசேஷம் அப்படின்றது தான். முதல்ல ஒரு நாள் நந்தியம்பெருமாள் சிவன் கிட்ட நீங்கள் ருத்ர தாண்டவம் ஆடி தான் நான் பார்த்துருக்கேன், இன்னைக்காவது ஒரு நாள் ஆனந்த தாண்டவம் ஆடி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நந்தியம்பெருமாள் சிவன். இப்போ கேட்கும்போது, சரி ஆசையாக கேட்குறியே, உனக்காக ஆடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் சனிக்கிழமை 5 மணிக்கு ஆடுறேன், நீ எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிவன். இப்போ தேவர்கள் அசுரர்கள் கூட கைலாய மலையில் இருக்கா. அசுரர்கள் பிரம்மலோகத்துலேருந்து சரஸ்வதி, பிரம்மா, பெருமாள், மகாலட்சுமி, அம்பாள் எல்லாருமே இருக்கா கைலாய மலையத்தில். இவர் ஆட போகிறார், ஆட தொடங்கிட்டார். எப்படி எப்போதும் நாம் சிவபெருமான ருத்ரதாண்டம் ஆடி தான் பார்த்துருக்கோம் நட்ராஜரில். அந்த அவதாரம் தான் நட்ராஜர். இப்போ ஆனந்த தாண்டவனுக்கு யாருமே பார்த்தே இல்லை. அதான் அந்த ஆனந்த தாண்டவம் சனி பிரதோஷம் போது விசேஷம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அது சனிக்கிழமை ஆனந்த தாண்டவம் 5 மணிக்கு ஆடி இருக்காரு சிவபெருமான். அதனால இது சனி பிரதோஷம் விசேஷம்னு சொல்கிறா. அதனால அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வருது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பிரதோஷம். அது வியாழக்கிழமை வருது. அதுக்கு அடுத்த பிரதோஷம் 2 பிரதோஷமே இது சனி பிரதோஷம். அடுத்த மாதம் 3 பிரதோஷம் வருது. அந்த 2 பிரதோஷம் சனி பிரதோஷம். அதனால கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போயிட்டு சிவனை வழிபட்டு வாங்கோ. இதோட அடுத்த கதையை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.